இன்னைக்கு வீடியோவில் நம்ம மைதீன் ஃபார்ம்ஸ் மதுரை யூடியூப் சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பக்ரீத் கிடா வளர்ப்பு அப்படிங்கிற கான்செப்டை கிட்டத்தட்ட ஆரம்பித்ததே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மதுரை மாவட்டம் மாரணி அப்படிங்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக இந்த பக்ரீத் கிடா வளர்ப்பை கிராம மக்கள் எல்லாமே சேர்ந்து வெற்றிகரமாக பண்ணிக்கிட்டு வராங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவ்வளவு கிடாக்களையும் பண்ணை முறையில் வளர்க்காமல் தனித்தனியாக கட்டி போட்டு தனித்தனியாக தீவனங்கள் வச்சு வளர்த்துக்கிட்டு வராங்க. நீங்கள் பார்க்குறது 2 வீட்டினுடைய ஆட்டு கொட்டகை. இந்த 2 கொட்டகையில் மட்டும் 65 கிடாக்கள் வளர்த்துட்டு வராங்க. இது மாதிரி வீடுகளுக்கு தனித்தனியாக கொட்டகை அமைச்சு 25-30 கிடாக்கள்னு வளர்த்துக்கிட்டு வராங்க. அதிகப்படியாக தமிழ்நாட்டிலேயே இந்த கிராமத்திலேருந்து வருஷம் 1000 கிடாக்கள் வரைக்கும் வளர்த்து எல்லா மாவட்டத்துக்கும் விற்பனை பண்ணுறதா சொல்கிறாங்க. கரெக்டாக பக்ரீத் டு பக்ரீத் ஒரு வருஷம் இந்த கிடாக்களை வளர்த்து விற்பனை பண்ணுறாங்க. கரெக்டாக பக்ரீத் முடிஞ்சு ஒரு வாரத்திலே திருப்பி குட்டிகள் எடுத்துருவோம் வளர்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மைதீன் ஃபார்ம்ஸ் பண்ணையிலையும் பக்ரீத் விற்பனை ஆரம்பமாயிருச்சு. உங்களுக்கு இந்த கிடாக்கள் தேவைப்படுற பட்சத்தில் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 88 256 720 69. நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். தேவைப்படுற பட்சத்தில் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிடாக்களை புக்கிங் பண்ணி கடைசி நேரத்தில் டெலிவரி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுவோம். வாங்க இந்த வீடியோவை பற்றி பார்க்கலாம். ஐயா, உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? மாரணி வாரியந்தல் திருமாவளவரம் போஸ்ட், மதுரை 14, ஊமுச்சிக்குளம் பக்கம். ஆமா. கிராமத்துல இந்த பக்ரீத் கிடாய்கள் பல வருஷமா வளர்த்துட்டு. ஆமா, 20-30 வருஷமா வளர்க்கலாம். உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு எத்தனை வருஷமா அந்த பக்ரீத் கிடாய்கள் வளர்ப்புல இருக்கு? எங்க ஊர்ல இது நாங்க ஒரு 10-40 வருஷமாவே வளர்க்கலாம். 25-30 வருஷம். ஆமா, வளர்க்கலாம். சரிங்க. வளர்க்கலாம். எட்டையாபுரம் மைதா குட்டி வாங்கிட்டு வரோம். எட்டயபுரத்துல வாங்குவீங்க? எட்டையாபுரம் சந்தையில வாங்குவீங்களா இல்ல ஆட்டுல போய்? ஆட்டுலயும் வாங்குவோம், சந்தையிலயும் வாங்குவோம். சந்தையிலயும் ஒரு சிலர் வாங்குவோம், ஆட்டுலயும் வாங்குவோம். வாங்குவீங்க? ஆமா. இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்மள்ட்ட எத்தனை கிடாய்கள் இருக்கு? ஏன்டா ஒரு 17 கிடாய் இருக்குண்ணே. 17 கிடாய் இருக்கு. இப்போ உங்கள்ட்ட 17 கிடாய்கள் இருக்குங்கிறப்ப நம்ம கிராமத்துல மொத்தம் எத்தனை கிடாய்கள் இருக்கு? ஒரு 800-1000 குட்டிக்கு ஒரு கிடையாது. 1000 கிடாய்கள் வரைக்கும். சரிங்க. இந்த கிடாய்களை எங்க வாங்குறீங்க? எட்டையாபுரம் சந்தையில வாங்குவோம், கடையிலையும் போய் வாங்குவோம். எட்டையாபுரம் சந்தையிலே வாங்குறீங்க, கடையில வாங்கும்போது ஜோடி என்ன விலைக்கு வாங்குறீங்க? ஒரு குறைஞ்சபட்சம் 7000 கீழே இல்லை சார். 7000 கீழே வராது. மேலதான் 7000, 7500, குறைஞ்சது 7500 ரூபா. 14 ரூபா வந்து 14 ரூபா ஜோடி. 15 ரூபாய் வண்டி வீட்டுக்கு வர 15 ரூபாய். ஆமா. நீங்க ஆரம்பத்துல வாங்கும் போது என்ன விலைக்கு வாங்குனீங்க? முன்னாடி வாங்கல, முத வளர்க்க 2 ரூபாய்க்கு வாங்கினேன். 2000 ரூபாய்க்கு குட்டி. 2000, 1500. அப்படிங்கிறப்ப ஜோடி 4 ரூபாய்க்கு வாங்கி நீ 14 ரூபாய். ஆமா, குட்டி விலை கூடிக்கிச்சு. சரி. வாங்கும் போது என்ன சைஸ்ல வாங்குவீங்க? குட்டி நெட்டு தட்டு கலரு லட்சணம் பார்த்து வாங்குறது வாங்குவீங்க. எத்தனை மாச குட்டியா வாங்குவீங்க? ஒரு 3 மாச குட்டி, 2.5 மாச குட்டிகளே. 3 மாச குட்டி, 2.5 மாச குட்டியா வாங்கி எத்தனை மாசம் வளர்க்குறீங்க? கரெக்டா பக்ரீத் 1 வருஷம். கரெக்டா 1 வருஷம். அவன் வித்து 1 மாதத்திலே வாங்கிடுவான். பக்ரீத் முடிஞ்ச உடனே ஒரே அந்த 15-20 நாளைக்குள்ள வாங்கிடுவான். வாங்கி அதை மறுவட்டம் நோம்புக்கு தான் கொடுப்போம். ஊட வைக்க மாட்டான். ஊடல் விற்க மாட்டீங்க? ஒரு செட்டு ஒரு யாருமே வைக்க மாட்டீங்க. ஆமா. சரிங்க. 1 வருஷத்துல விற்பனை பண்ணிடுவீங்க? ஒரே வழி. எங்க ஊர்ல அவ்வளவு குட்டி ஓடி இங்க இருந்து திருநெல்வேலியில இருந்து வருவாங்க, தொண்டியில இருந்து வருவாங்க. ஆமா, இங்கிட்டு புதுக்கோட்டை, இங்கிட்டு எல்லா மாவட்டம் அங்க மூணு பஸ்ட். இதுல இருந்து போனதே அப்ப வடக்கப்புறம் நத்த தேதி சொந்த பந்தங்கள் அப்படியே போயிடுச்சு. மேலூரை தாண்டிடுச்சு. சரிங்க. ஆமா, அப்படி ஊர்ல இருந்து பழகி போனது. இப்ப இந்த 4 பல்லு 6 பல்லு கிடாய்கள்லாம் வளர்க்கறது இல்ல? ஒரே வருஷம் 2 பல்லு தான் போடும். ஒரு 2 பல்லு, அதுக்கு மேல இல்ல. ஏங்க அதுக்கு மேல வளர்க்கறது இல்ல? அதுக்கு மேல வளர்த்தா இழுத்து கட்ட முடியாது. ரெண்டாவது அந்த வருமானம் வேணும்ல சார். ரொட்டேஷன் ஆகும். அந்த வருஷத்துக்கு கிடைக்கிறத ஏதோ வித்துருவோம். 1 வருஷத்துக்கு மேல வச்சிருந்தோம்னா நமக்கு பார்க்க முடியாது. சரிங்க. தீவனம்லாம் என்ன வைக்கிறீங்க? கீரை. காலையில எந்திரிச்சோடனே முதல்ல தூசி, புண்ணாக்கு, மக்காச்சோளம் எல்லாம் கலந்து ஒரு சாப்பாடு கொலிப்படியே கொடுத்துருவோம் 4 மணிக்கு. ஆமா. அப்புறம் ஒரு முடி கீரை. சரி. அதே மாதிரி சாயங்காலம் மத்தியானம் 2 நேரத்துல முடிச்சிருவோம். 2 நேரம் தீவனம்? 2 நேரம் தீவனம். பச்சை தீவனம் என்ன வைக்கிறீங்க? அதே போது வேலி மசாலா, புல்லு. இந்த கிடாய்களுக்கு கொம்பு உருவுறது இருக்குல்ல, வாங்கிட்டு எத்தனை மாசம் கழிச்சு கொம்பு உருவுறீங்க? ஒரு 3 மாசத்துல உருவோம். 3 மாசத்துல உருவுறீங்க. கொம்பு எத்தனை இன்ச்சு வரையில உருவும்?
இந்த இவ்வளவு ஒரு 3-4 இன்ச்சு அந்த சொல்லி இந்த 3 இன்ச்சு 4 இன்ச்சு 4 இன்ச்சு. உருவனா நல்லா இருக்கும். ஆமா, சரி சரி சரி. அப்படியே வீதியை பிடிச்சி விட்டுருவேன். புரிய விட்டுருங்க. எப்படி ஒரு புடுங்கு புடுவீங்களா, அது 2 புடுங்கு புடுவீங்களா? ஒரே புடுங்குதான் சார். ஒரே புடுங்கு தான். ஒரே புடுங்க நல்லா இதுவும். அப்பதான் நீங்க விற்கும் போது கரெக்டா அந்த இது. ஆமா. முடி வெட்டுறதெல்லாம் எப்ப வெட்டுவீங்க? முடி 2 வெட்டு வெட்டுவோம். மொத்தம் வாங்கியாந்து ஒரு வெட்டு, ஒரு தடவை வெட்டி அப்புறம் கிராஸ் வெட்டா கிராஸ் ஒரு வெட்டு, 2வது தடவை வெட்டிடுவீங்க. அப்பதான் குட்டி பார்க்க லட்சணமா இருக்கும். கொஞ்சம் நல்லா வலுவலுப்பா இருக்கும். சரி சரி. முடி வெட்டுறதுனால ஆடு வளர்ச்சிக்கு எதுவும் இருக்குமா? கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்கும். முடி வெட்டினாதான் வளர்ச்சி கிடைக்கும். ஏன் அப்படி? பேன் தொல்லை? பேன் போக கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும். குட்டி கிட்டு கிட்டுன்னு எதிரிங்க. கொஞ்சம் ஹீட் இல்லாம இருக்கும். ஆமா, காத்தோட்டம். இப்ப இந்த ஆடுகளுக்கு நோய்னு வந்து என்னங்க நோய் வரும்? இந்த டாக்டர்களை கூப்பிட்டு ஊசி போடுவோம். என்ன நோய் வரும்? பெரும்பாலும் இந்த காய்ச்சல் வரும். நாங்க மாத்திரை வாங்கி போட்டுருவோம். சரி. அப்புறம் இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த வகுறு செமிக்காம செமிக்கிற டானிக் வாங்கி ஊற்றி விட்டுருவோம். சரி. அப்ப ரொம்ப முடியலையா டாக்டரை கூட்டியாந்து இது வரைக்கும் உடல கடவுள் அந்த அளவுக்கு நல்ல இது வரைக்கும். ஆமா, ஒரு கரெக்டான சாப்பாடு கொடுத்துட்டு அவனுக்கு. சரி சரி சரி. இந்த கிடாய்களை குளிப்பாட்டுறது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு குளிப்பாட்டுறோம்? வாரம் ஞாயிற்றுக்கிழமை குளிப்பாட்டணும். வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை குளிப்பாட்டணும். வாரத்துக்கு ஒரு குளிப்பாட்டினா குட்டி நல்லா தெளிவா இருக்கும். இல்லாட்டி அந்த பிசு பிடிச்சி போய் இருக்க குட்டி வளர்ச்சி ஆயிடுது. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை குளிப்பாட்டுவோம். நல்லா சோப்பு போட்டு குளிப்பாடுவோம். ஒரு சிலர் சாம்பு போட்டு குளிப்பாட்டுவாங்க. எந்த தோது இருக்கா சோப்பு சாம்பு குளிப்பாட்டும். இன்னொரு விஷயம் கேட்கணும். அதாவது பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஆடுகளுக்கு வந்து சோறு வைக்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. சோறு வச்சா வயிறு ஊதிக்கிறோம், ஆடுகள் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலுமே எல்லாரும் என்ன சொல்றாங்க, சோறு பொங்கி தான் கிடாய்களுக்கு வைப்போம். ரொம்ப இல்ல, ஒரு கை என்ன பதத்துல வைக்கிறீங்க? என்ன அளவுல ஸ்டார்டிங்ல வாங்கினோடனே குட்டிகளுக்கு வைப்பீங்க? குட்டியில வந்து வைக்க மாட்டோம். கொஞ்சம் குட்டி திரண்ட கொஞ்சம் கொஞ்சம் கடை அரை கடாய் வர்றதுனா முதல் லேசா அந்த 5-6 வைப்பான். அப்புறம் குட்டி திரள ஒரு கப்பு அரிசி இல்ல, சோறு தூசி புண்ணாக்கு எல்லாம் சேர்த்து மக்காச்சோளம் கெக்காச்சோளம் எல்லாம் ஒன்னா கலக்கி அப்படி ஒரு கப்பு. சரி சரி சரி. இது வந்து கோதம்பு தவிடு எல்லாம் போட்டுவோம். வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒன்னும் அது குட்டி அப்படியே இப்ப நீ எவ்வளவு கொடுத்தாலும் ஒண்ணும் செய்யாது. நல்ல செரிமானம். இப்ப இதுகளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் செரிமானம். சரி. நீங்க இப்ப வந்து கிடாய்களை பொறுத்த மட்டும் பெரும்பாலும் உங்க ஊர்ல எல்லாருமே இந்த எட்டயபுர பொட்டுக்குட்டியை தான் வாங்கி வளர்க்குறாங்க. ஏன் மயிலம்பாடி கிடாய்கள் வாங்குறது? மயிலம்பாடி சீக்கு வந்து செத்து போகும். ஓ சரி சரி. ஆமா, இது நோய் எதிர்ப்பு. இது நோய் தாங்க அது எந்திரிக்காது. அது பிராய்லர் கோழி மாதிரியா. ஆமா, அதுக்கு வந்து வெளியே எந்திரிக்காது. விற்பனை வாய்ப்பு உங்களுக்கு எட்டயபுர கிடாயில நல்லா இருக்குமா இல்ல மயிலம்பாடி கிடாயில நல்லா இருக்கும்? எட்டயபுரத்துல நல்லா இருக்கும் விற்பனையுமே. இந்த சைஸ் வந்து அது வருமாங்கயா? மயிலம்பாடி கிடாய் இந்த சைஸ் வருமா? இதை விட வந்தாலும் அது வந்து லேசா காண வந்துடும். ஏதாச்சும் காய்ச்சல் வந்தாலும் அப்படியே மண்டை போட்டு கீழே தலையை கீழே போட்டா வேலை முடிஞ்சு. அப்புறம் வளர்த்து கழட்டி. இப்போ வருஷம் கிடாய்கள் வளர்க்குறாங்கல்ல, கிடாய்கள் அதிகரிச்சுட்டே போகுதா இல்ல கிடாய் வளர்க்குறவங்க குறைஞ்சுக்கிட்டே வராங்க? கூடிட்டு தான் போகுது. காரணம் நினைக்கிறேன் அது என்னன்னா மொத்த காசா பண்ணி 1 லட்சம் 2 லட்சம்ன்றது பெரிய காசு இல்லையா? அந்த காசு மொத்த காசு இதுல கிடைக்கும். அதுல நம்மளுக்கு விவசாயம் பண்ணி கூட கிடைக்காது. இதுல கிடைச்சிடும். கிடாய் வளர்ப்புல கிடைச்சிடும். இப்போ 10 குட்டி வளர்க்கறோம்னா பைத்திரம்ல 2 லட்சம். இந்த கீரை வித்தாலும் 2 லட்சத்துக்கு விற்க முடியாது. ஆமா, அதனாலதான் மொத்த காசு அங்கிட்டு 5-6 வேலை பார்த்து தூசி புண்ணாக்கு இதுல மொத்தம் சேர்த்து காசு போட்டு அப்படியே மொத்தம் சேர்த்துறோம். கிடாய் வளர்க்குறவங்க அதிகமாகிட்டே வராங்க. ஆமா, எல்லா ஊர்ல வந்து 2 குடும்பம் தான் ஆகுது. அப்புறம் பூரா வீடு தவிர மாறுது. எல்லா வீடுகளும் கிடாய்கள். இங்க மாரணியை பொறுத்தவரைக்கும் எல்லா வீட்லயும் கிடாய்கள். நீங்க சொன்ன மாதிரி 1000 கிடாய்கள் இருக்கும். ஆமா, வீட்டுக்கு இருக்கு. ஆனா 2 குடும்பத்துல மட்டும் இல்ல. அவங்க தேவைக்கேற்ப வளர்ப்பாங்க. இல்ல, அவங்க பெரிய வாய்ப்பா இருக்காங்க. இப்ப வந்து கிடாய்கள் வந்து அதிகமாயிட்டே போகுதுன்றீங்க. எல்லாமே ஆனா விற்பனை ஆயிருதான். கண் இமைக்கிற டயத்துக்குள்ள ஓடி போயிரும். எங்க ஊர்ல கடைசியில பத்தாம வந்து ஊடு அலைஞ்சு போவாங்க. வந்து கிடாய்கள் எல்லாம் எப்ப இருந்துங்க விற்பனை பண்ண ஆரம்பிக்கிறீங்க? இந்த நோம்பு 20 நாள் இருக்கையில ஆரம்பிச்சிடும். 20 நாள் இருக்கையில ஆரம்பிச்சு ஏத்திடுவாங்க. டக்குன்னு ஓடி 20ல இருந்து ஒரு 15 நாளைக்குள்ள வித்துப்போம். அவ்வளவுதான். அந்த டயத்துல கொடுப்பீங்க. ஆமா, வித்தா மொத்தமா தானே சார் விற்கும். மொத்தமா தான் கொடுக்குறது. ஒரு கிடாய் 2 கிடாய் மொத்தம் அந்த சீசன்னா நீ வந்து 2 வாங்கிடுவா, அவர் 2 வாங்கிடுவாரு, அப்படி ஓடிடும். இல்ல அதான் பக்ரீத் டயத்துல 1-2 கொடுப்பீங்க. ஆமா, 1-2 கொடுத்தலாம். ஆமா, சரி. மத்த டயத்துல வைக்க மாட்டோம். மத்த டயத்துல கிடாய்கள் ஒரு குட்டி கூட வைக்க மாட்டாரு. சரி. இன்னும் ஊர்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா மத்த நேரம் குட்டியில பார்க்க கூட விட மாட்டோம். தொட விட மாட்டாங்க. ஏன்னா குட்டி இற தின்னாது. இற திங்காது அப்படிங்கிற மாதிரி. இற உண்மைதான், இற தின்னாது. சரி. அது அதுதான் வேற ஒண்ணும் பண்ணாது. இப்ப
பக்ரீத்துக்கு விற்பனை பண்றீங்க இல்லையா? விற்பனை பண்றது எப்படி, சந்தைகளுக்கு கொண்டு போவீங்களா இல்ல என்ன மெத்தட்ல விக்கிறீங்க? ஒரு சொட்டு கூட எங்க ஊரை விட்டு கிடா சந்தையை கொண்டு போக மாட்டேன். சந்தை இங்கே வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. இங்கனே வந்து வாங்கிட்டு இங்கே ஒரு வாங்குறது யாரு? பூரா பாய் தான் வந்து வாங்கிட்டு போயிடும். சரி, டைரக்டா நேரம் இங்கே அவரை வாங்கி பல வருஷமா வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும். இங்க வந்துருவாங்க. எந்தெந்த மாவட்டத்துல இருந்து வந்து வாங்குறாங்க? திருநெல்வேலியில இருந்து வருவாங்க. சரி. இங்க தொண்டியில இருந்து வருவாங்க. சரி. புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வருவாங்க. சரி. இந்த ஊர்கள்ல இருந்தா இது வரைக்கும் வந்து வாங்கிட்டே இருக்காங்க. சரிங்க. இப்ப விற்பனை பண்றது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து கஸ்டமர்கிட்ட விற்பனை பண்றது உங்களுக்கு லாபமா இல்ல வியாபாரிகள் மூலியமா விற்பனை பண்றது லாபமா? நேரடியா விற்கிறது அந்த வியாபாரத்தை ஒரு 1000 ரூபாய் குறைச்சு போங்க. அந்த பொங்க வாங்கினாங்கன்னா நேரடி பாய் வாங்கினாங்கன்னா 1000 ரூபாய் கூட கொடுப்பாங்க. சேர்த்து கிடைக்கும். வளர்த்தவங்களுக்கு ஒரு லாபம் சேர்த்து கிடைக்கும். அப்பனா உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து வீட்டுல இருந்து வர்றவங்கள்ட்ட வாங்கணும் தான் உங்களுக்கு லாபம். ஆமா, அவங்களுக்கு காசு 1000 ரூபாய் கூட கொடுப்பாங்க. 2000 கூட கொடுப்பாங்க. அவங்களுக்கு கடாய் பிடிச்சிருக்கணும். கடை பிடிச்ச கடாய் பிடிச்சிருவாங்க. எந்த கடை பிடிக்குது அப்படி. ஆமா, பிடிச்ச கடாய்களை வாங்கிக்குவாங்க. ஆமா. என்ன வளர்ச்சி